வணக்கம் மக்களே, நாளைக்கு நம்மளுக்கு ஈத். ஸோ நம்ம வந்து எப்பயுமே லாஸ்ட் மினிட்ல அறக்க பறக்க தான் வேலையை செய்வோம். நாங்கள் அப்படி என்ன ஒரு வேலையை செய்ய போயிட்டுருக்கோன்னா, நாங்கள் ட்ரிப்ளிகேன் தான் போயிட்டுருக்கோம். என்ன வாங்க போயிட்டுருக்கோன்னா, அப்பாவுக்கு வந்து லுங்கி எடுக்கலை, அப்புறம் எங்களுக்கு வந்து நைட்டிஸ் இந்த மாதிரி சில திங்ஸ்லாம் வாங்க வேண்டியது இருந்துச்சு. டைலர்கிட்ட தைக்க கொடுத்துருக்கோம். இந்த மாதிரி சில விஷயங்களை நம்ம லாஸ்ட் மினிட்ல செஞ்சு மாட்டிப்போம். அதே மாதிரி தான் நாங்கள் நேற்று மாட்டிக்கிட்டோம். எப்போவுமே எங்களுக்கு தெரியும் ட்ரிப்ளிகேன் கூட்டமாக தான் இருக்கும்னு. ஆனால் நேற்று நாங்கள் போய் செம்மையாக மாட்டிக்கிட்டோங்க. ஒரு பக்கம் ஆடு விற்கிறாங்க, ஒரு பக்கம் சேமியா விற்கிறாங்க, ரோட்டில் டிராஃபிக்ஸ்ப்பா எனக்கு நடக்க கூட முடியலை. அப்படியே ஏதோ ஒரு கல்யாண கூட்டத்துக்குள்ளே போய் சிக்கின மாதிரி ஆயிடுச்சு. ரொம்பவுமே கஷ்டமாக இருந்துச்சு. வண்டிலையும் போக முடியல, நடந்தும் போக முடியல, அந்த மாதிரி ஆயிடுச்சு. இந்த ஆடெல்லாம் பாருங்கள், இவ்வளோ தான் மீதி இருந்துச்சு. நான் மார்னிங் போகும்போது பார்த்துருந்தேன், நிறையா இருந்துச்சு. இதெல்லாம் விற்று போயிடுச்சு, கொஞ்சம் கொஞ்சம் தான் இருந்துச்சு. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு அதெல்லாம் பார்க்குறதுக்கு. நமக்கு ஈத் வந்தாலே கொண்டாட்டம் தானே. நம்மளுக்கு பெருநாள் வந்தாலே செம ஜாலி ஆயிரும். நாங்கள் அப்படியே போய் அப்பாவுக்கு லுங்கி எடுத்தாச்சு, பசங்களுக்கு தொழுவ போகிறதுக்கு ஒரு லுங்கி எடுத்தாச்சு. எல்லாம் எடுத்துட்டு நாங்கள் அந்த ஷாப்பை விட்டு வந்துட்டோம். நாங்கள் ட்ரிப்ளிகேனில் தான் எப்போவுமே எடுப்போம். நாங்கள் வேறு எந்த ஷாப்லேயுமே எடுக்க மாட்டோம். வாங்கிட்டு பில்லெல்லாம் போட்டுட்டு ஸ்ப்ரேலாம் வாங்கிட்டு இதெல்லாம் பண்ணிகிட்ருக்கும் போதே நம்மளுக்கு பசிக்க ஆரம்பிச்சிருச்சு. சோறு தான் முக்கியம்னு சாப்பிட வந்துட்டோம். அவ்வளோதான் நேற்று நைட் எடுத்த வீடியோ. இது நெக்ஸ்ட் டே மார்னிங் எடுத்தது. எப்படி இருக்கான் பாருங்கள். எங்கள் சாச்சா இந்த ஆடு தான் வாங்கியிருந்தாங்க. ஆக்சுவலி 2 வாங்கியிருந்தாங்க. பட் நம்ம வந்து 1 தான் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். ஸோ அதை மட்டும் தான் வீடியோ எடுக்க முடிஞ்சிச்சு. இன்னொன்று எடுத்துகிட்டு வரல, பசங்க மேய விட்டுருக்கானுங்க. ஸோ இவன் மட்டும்தான் வந்தான். இது வீட்டில் வந்து கொஞ்ச நேரம் நாங்கள்லாம் பார்க்குறதுக்காக கட்டி போட்டிருந்தாங்க. அல்ஹம்துலில்லாஹ் ஒரு வழியாக குர்பானி கொடுத்தாச்சு. காலையில் 10 மணிக்கெலாம் குர்பானி கொடுத்து கறி எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. நம்மளும் சமைக்க ஸ்டார்ட் பண்ணிட்டோம். காலையில் வந்து இடியாப்பமும் மட்டன் குழம்பும் வச்சுருந்தாங்க. பட் அதை வீடியோ எடுக்கலை. பிகாஸ் எல்லாருமே தொழுவ போயிட்டு வந்து அறக்க பறக்க சாப்பிட்டதுனால அதெல்லாம் வீடியோ ஷூட் பண்ண முடியலை. ஸோ இது வந்து பிரியாணி செஞ்ச வீடியோ. இது வந்து என் தம்பியோட ஃப்ரெண்ட்ஸ் ஒரு 5 பேர் வரேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அவங்களுக்காக நாங்கள் பிரியாணி மேக் பண்ணியிருந்தோம். எங்களுக்கும் சேர்த்து இதிலேயே பண்ணிட்டோம். நான் அந்த வீடியோ தான் ஷூட் பண்ணுறேன். இந்த பிரியாணி வந்து எங்கள் சாச்சி தான் செய்கிறாங்க. அவங்க தான் எப்பயுமே செய்வாங்க. ஆனால் வந்து இந்த டைம் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு எக்ஸ்ட்ரா 5 பேர் வரதுனால இந்த மாதிரி பெரிய வட்டா வாங்கி அதில் செஞ்சுட்டாங்க. நம்ம வீட்டு வாசலில் கொஞ்சமாக தான் இடம் இருக்கும். அதுலேயே வச்சு ஒரு வழியாக செஞ்சாச்சு. நம்மளுக்கு இடம் எவ்வளோ சின்னதாக இருந்தாலும் பரவாயில்ல, மனநிறைவோடு நம்ம ஒரு விஷயத்த செஞ்சோன்னா அது அருமையாக வரும். ஸோ அந்த மாதிரி கான்செப்ட் தான் நம்ம பண்ணுறது. நாங்கள் இருக்கிற இடம் ரொம்பவுமே சின்னதான ஒரு வீடு. ஸோ அதுக்குள்ளேயே தான் நாங்கள் சமைச்சு சாப்பிட்டுக்கிட்டு 4 பேர் உட்காந்து சாப்பிட்டாலும் இடம் பத்தாது. பட் நாங்கள் அதுலேயே தான் எல்லாத்தையுமே செய்வோம். ஸோ நம்ம இருக்கிற இடமும் நம்மளுடைய நிலைமையும் வந்து காரணம் கிடையாது, நம்ம மனசு தான் காரணம். பிரியாணி செஞ்சுட்டோம். அப்படியே நான் செய்கிறதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக வீடியோ எடுத்திருக்கேன். நாங்கள் இது வரைக்கும் குர்பானி கொடுத்ததே கிடையாது. வருஷம் வருஷம் எங்கள் சாச்சா குர்பானி கொடுப்பாங்க. நாங்கள் அதை தான் வந்து வீடியோ எடுத்து போட்டிருக்கேன். நாங்கள் அதை மட்டும்தான் பார்த்துருக்கோம். நாங்கள் இது வரைக்கும் தனிப்பட்ட முறையில் குர்பானி கொடுத்தது கிடையாது. அல்லாஹ் அதுக்கான நாட்டத்தை எங்களுக்கு கொடுக்கலையா என்னன்னு தெரியலை. நாங்கள் இது வரைக்கும் குர்பானி கொடுக்கல. இன்ஷா அல்லாஹ் ஃப்யூச்சரில் நாங்கள் குர்பானி கொடுக்குற அளவுக்கு வளருவோம். எந்த கடனும் இல்லாமல் அல்லாஹ்க்கு நாங்கள் குர்பானி கொடுக்கறதுக்கு நாடப்படுவோம்னு நினைக்கிறேன். நாங்கள் வந்து பாஸ்மதி ரைஸில் தான் பண்ணியிருந்தோம். 3 கிலோ தான் போட்டோம். 3 கிலோ போட்டோன்னா நைட்டும் பசங்க சாப்பிடுவாங்க. மீன்வைல் நாங்கள் வந்து கத்திரிக்காய் தொக்கு இதெல்லாம் வந்து வச்சாச்சு. அதெல்லாம் வச்சுட்டு அப்புறம் ரைத்தா இதெல்லாம் செஞ்சாச்சு. கொஞ்சம் கொஞ்சம் தான் செஞ்சோம். நாங்கள் இந்த ரைத்தா கத்திரிக்காய் தொக்கெல்லாம் அதிகமாக சாப்பிட மாட்டோம். ஒன்லி பிரியாணி அண்டு சுக்கா மட்டும்தான் சாப்பிடுவோம். அப்புறம் இது காலையில் செஞ்ச பாயாசம். இது வந்து இன்றைக்கி ஒரு மிஸ்டேக் ஆயிடுச்சு. இந்த பாயாசத்தில் என்ன மிஸ்டேக் ஆயிடுச்சுன்னா, மில்க் மேட் அதிகமாக ஊற்றிட்டாங்க. ஸோ ரொம்பவுமே கட்டியாக ஆயிடுச்சு. நாங்கள் எப்போவுமே இந்த சாச்சிக்கிட்ட சொல்லுவோம் பாயாசம் ரொம்ப கட்டியாக ஆயிடுதுன்ட்டு. சரி இந்த வாட்டி அவங்க கொஞ்சம் தண்ணியாக தான் வச்சுருந்தாங்க. வைக்கும்போது என்னவோ தண்ணியாக தான் இருந்துச்சு. கொஞ்சம் நேரம் போக போக இறுகி கொஞ்சம் திக்காக கட்டியாக ஆயிடுது. அது என்ன பண்ணுறதுன்னு எங்களுக்கும் தெரியல. அப்புறம் அளவு தண்ணிலாம் ஊற்றியாச்சு. அளவு தண்ணி ஊற்றி சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு. மூடி தம் போட்டாச்சு. இது வந்து குர்பானி கொடுத்த கறி எல்லாருக்கும் பங்கு பிரிக்கிறதுக்காக எடுத்து வச்சுருக்கோம். பீஸ் வந்து
இந்த வாட்டி எல்லாமே பெரிய பெரிய பீஸாக போட்டுட்டாங்க. அதை அரிஞ்சு கொடுத்துக்கிட்டு இருக்கோம். கொதிக்குது பார்த்தீங்களா? அரிசி போட போகிறோம். அரிசி போட்டுட்டு தம் போட்டுட்டா அவ்வளோதான், ரைஸ் முடிஞ்சிரும். ஆக்சுவலி நம்ம இன்றைக்கி நாஸ்டா சாப்பிட்டதே வந்து காலையில் 11:15க்கு தான் சாப்பிட்டோம். ஏன்னா நம்மளுக்கு 10 மணிக்கு தான் குர்பானி கொடுத்தோம். ஸோ டைம் கொஞ்சம் அதிகமாக எடுத்துருச்சு. 3:15க்கு தான் நாங்கள் வந்து பிரியாணி சாப்பிட்டோமே இன்றைக்கி. நம்ம என்ன தான் பல ஹோட்டல்களில் போயிட்டு பிரியாணி சாப்பிட்டாலும் நம்ம பெருநாள் அன்றைக்கி நம்ம வீட்டில் செஞ்சு சாப்பிட்ற பிரியாணிக்கு ஒரு தனி சுவையே இருக்குது. ரொம்பவுமே சூப்பராக இருக்கும். எனக்கு பார்க்கவுமே ரொம்ப ரொம்ப டெம்டிங்காக இருந்துச்சு இந்த பிரியாணி. சுக்காவும் செஞ்சுருந்தாங்க. அதுவும் செமையாக ஜூஸியாக சூப்பராக இருந்துச்சு. எனக்கு என்னவோ இந்த மட்டனை பார்த்தாலே வாயெல்லாம் ஊற ஆரம்பிச்சிருது, ஏன்னு தெரியலை. கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாத்தையும் அரிஞ்சு ஒரு வழியாக நாங்கள் சரி பண்ணிகிட்டு இருக்கோம். பட் நாங்கள் 3-4 பேர் செஞ்சாலுமே கொஞ்சம் லேட்டாக தான் ஆகுது. பட் நிறைய பேருக்கு கொடுக்க வேண்டியது இருக்குது இல்லையா? அவ்வளோதான். எல்லாத்தையும் முடிச்சுட்டு நான் எங்கள் சாச்சி எங்கள் அம்மாலாம் சாப்பிட உட்காந்துட்டோம். நான் கொஞ்சமாக தான் போட்டு சாப்பிட்டேன் கூட, சரியாக எடுக்கலை. ஒரு 2-3 ஃபோட்டோஸ் தான் எடுத்தேன். இந்த ட்ரெஸ் நான் மேக்ஸ் ஃபேஷனில் எடுத்தேன். இது எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். எல்லாருக்கும் ஈத் முபாரக். பாய்.